வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அனுருகுமார திசாநாயக்கவின் எதிர்கால சீன விஜயத்தின் போது அவரை வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக கிம் பெயோங் தெரிவிப்பு. எதிர்வரும் ஜூலை வரை மட்டுமே கடவுச்சீட்டுகள் வழங்குவதற்கான நகல்கள் இருப்பதால் மீண்டும் நெருக்கடி நிலை உருவாகும் அபாயம். பயங்கரவாத தடை சட்டம், நிகழ்நிலை காப்பு சட்டத்தை உடன் நீக்கி உங்கள் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான கூட்டுணைவு கோரிக்கை. எதிர்கால சந்ததியினரின் தொழில் வாய்ப்புகளை பறிப்பதற்கான சதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குற்றச்சாட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவின் எதிர்கால சீன விஜயத்தின் போது அவரை அன்புடன் வரவேற்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக சீன மக்கள் குடியரசின் அரசியல் ஆலோசனை சம்மேளன தேசிய குழுவின் உபத்தலைவர் கிம் பெயோங் தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற கட்டட தொகுதியில் ஜனாதிபதியுடனான சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார் என்று ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது கடன் மறுசீரமைப்பு மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் போது சீன அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்காகவும் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தில் சீனாவின் உதவி மற்றும் பொருளாதார சவால்களின் போது இலங்கைக்கு கடனுதவி வழங்கியமைக்கும் ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்திருந்தார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவை மேலும் பலப்படுத்தும் வகையில் இலங்கையின் புதிய அரசாங்கத்தோடு தனது பணியை தொடர சீனா எதிர்பார்த்துள்ளதாகவும் கிம் பெயோங் குறிப்பிட்டார். இலங்கையின் அர்த்த நிலைமைகளின் போது சீனாவின் உதவிகள் மற்றும் சிறுவர்களுக்கான பாடசாலை சீருடைகள் வழங்கியமை உள்ளிட்ட விடயங்களை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி எதிர்காலத்தில் சீனாவின் ஆதரவு தொடர்ந்து தேவை என்றும் வலியுறுத்தியுள்ளார். சீன நிர்வாகத்தின் கீழ் மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் முடிக்கப்படாத பகுதிகளை நிறைவு செய்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த ஜனாதிபதி கொழும்பு துறைமுக நகரம் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை மையமாக கொண்டு விநியோக மையங்கள் மற்றும் நிறுவன திட்டங்களை துரிதப்படுத்துவதற்கும் நம்பிக்கை வெளியிட்டார். அதே நேரம் பல்வேறு காரணங்களுக்காக தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட கடல்சார் ஆராய்ச்சி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கிம் பெயோங் குறிப்பிட்டார். மேலும் சீன நிறுவனங்கள் இலங்கைக்கு சிறந்த உலகளாவிய அணுகலை வழங்குவதை நோக்கமாக கொண்டு ஹம்பாந்தோட்டை முதலீட்டு வலயத்தில் தங்களை நிலைநிறுத்த உத்தேசித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த ஆண்டு ஜூலை வரை மட்டுமே கடவுச்சீட்டுகள் வழங்குவதற்கான நகல்கள் இருப்பதால் மீண்டும் நெருக்கடி நிலைமை உருவாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு சிறப்பு குழுவை நியமிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. நிலைமையை ஆராய்வதற்காக ஒரு குழுவை நியமிப்பதற்கும் அதை தீர்ப்பதற்கான பரிந்துரைகளை உருவாக்குவதற்கும் அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. இதன்படி குறித்த விடயம் தொடர்பாக இந்த குழு 2 வாரங்களுக்குள் அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது 6 லட்சம் பிரதிகள் மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் தேவையின் அளவை பார்க்கும்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வரை இருப்பு போதுமானதாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை காப்புச் சட்டம் ஆகிய ஒடுக்குமுறை சட்டங்களை நீக்குவதன் ஊடாகவே உங்களது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்று 66 அமைப்புகளை உள்ளடக்கிய ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான கூட்டுணைவு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் சுட்டிக்காட்டியுள்ளது. இவற்றின் அவசியத்தை வலியுறுத்தி மேற்குறிப்பிட்ட ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிரான கூட்டுணைவு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது: சிவில் சமூக அமைப்புகள், ஊடக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், தொழில்துறை நிபுணர் குழுக்கள் என்பன உள்ளடங்களாக 66 அமைப்புகளின் கூட்டணிவான நாம் ஒடுக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக ஒன்றிணைந்து அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் புறந்தள்ளக்கூடிய சட்டங்கள் முற்றாக நீக்கப்படுவதை முன்னிறுத்தி நாம் கடந்த பல வருடங்களாக பணியாற்றி வருகின்றோம். தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி என்பன அத்தகைய சட்டங்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வந்திருப்பதுடன் அவற்றை முற்றாக நீக்குவதில் வெற்றியும் கண்டிருக்கின்றன. உங்களது கட்சி இந்த கொள்கையினை தொடர்ந்தும் பின்பற்றி வந்திருக்கிறது. ஜனாதிபதியாக தெரிவானதன் பின்னர் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டதன் பின்னணியில் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் உள்ளிட்ட மோசமான சட்டங்கள் முற்றாக ரத்து செய்யப்படும் என்றும் கருதப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது நபர்களை தடுப்பு காவலில் வைப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்து பிரயோகிக்கப்பட்டு வருவது மிகுந்த கரிசனையை தோற்றுவித்துள்ளது. இந்த தடுத்து வைப்புகளில் அநேகமானவை வேறு சட்டங்களில் பதியப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாக காணப்படுகின்றன. எனவே மிக மோசமான சட்டமாக அறியப்படும் பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதோடு அந்த சட்டத்தின் தொடர் பிரயோகமானது தேசிய மக்கள் சக்தி மற்றும் மக்கள் விடுதலை முன்னணி என்பன அவற்றின் முன்னிய கொள்கையிலிருந்து வெகுவாக விலகல் அடைந்திருப்பதை காண்பிக்கின்றது.
இவ்வாறானதொரு பின்னணியில் ஜனாதிபதி என்ற ரீதியில் நீங்களும் உங்களது அரசாங்கமும் உங்களுடைய நீண்டகால கடப்பாட்டுக்கு அமைய பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறான ஒடுக்குமுறை சட்டங்களை நீக்குவதன் ஊடாகவே உங்களது தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும் என்பதோடு ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதிலும் மனித உரிமைகளை பாதுகாப்பதிலும் உங்கள் கடப்பாட்டினை மீள் உறுதிப்படுத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்கால சந்ததியினரின் தொழில் வாய்ப்புகளை பறிப்பதற்கான சதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய சுதந்திர முன்னணி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் எட்கா ஒப்பந்தத்தினூடாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் கூறினார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உயர் மின்வல தொகுப்பை நிறுவ இணக்கம் காணப்பட்டதாக இரு தலைவர்களும் கூட்டு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். குறிப்பாக பங்களாதேஷ் அவசர நிலைமையில் அதானியிடமிருந்து மின்சாரத்தை கொள்வனவு செய்ததோடு பின்னர் மின் கட்டணத்தை செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டதால் முழு நாடும் இருளடைந்தது. இந்த நிலையில் இலங்கையிலும் தற்போது வலுசக்தி துறையோடு இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதன் மூலம் எதிர்காலத்தில் மின்சாரத்துக்காக இந்தியாவிடம் கையேந்த வேண்டிய நிலைமைக்கு உள்ளாக்குவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படுகிறது. இது மிகவும் பாரதூரமான விடயமாகும் என்றார். மலிவான நம்பகமான எரிசக்தியை வழங்குவதற்காக இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு பல்பொருள் குழாய் அமைக்கும் திட்டத்தை செயல்படுத்த இந்தியா இலங்கை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையேயான ஒத்துழைப்பு என்ற விடயமும் அந்த கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் ஊடாக எரிபொருளுக்காகவும் நாம் முழுமையாக இந்தியாவை தங்கியிருக்க வேண்டிய நிலைமையே ஏற்படும். எனவே மேற்குறிப்பிடப்பட்ட இந்த குழாய் திட்டம் ஒருபோதும் இலங்கையின் எரிபொருள் துறைக்கு பாதுகாப்பானதாக அமையப் போவதில்லை. அது மாத்திரமின்றி எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு சாதகமான ஆட்சி முறை இலங்கையில் ஏற்படாவிட்டால் அதில் தாக்கங்களை ஏற்படுத்துவதற்கும் இந்த குழாய் திட்டங்களை பயன்படுத்தக்கூடும். இதேவேளை எட்கா ஒப்பந்தம் குறித்தும் பேசப்பட்டுள்ளதோடு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் இந்திய தொழிலாளர்கள் இலங்கையின் தொழில் சந்தைகளுக்குள் கட்டுப்பாடின்றி பிரவேசிக்க முடியும். எனவே பொதுமக்கள் இது தொடர்பாக ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்பதோடு எதிர்கால சந்ததியினருக்கான தொழில் வாய்ப்புகளை பறிப்பதற்கான ஆரம்பமே இதுவாகும். இதற்கு எதிராக நாம் குரல் கொடுப்போம் என்றார். வாகன இறக்குமதி தடை தளர்த்தப்பட்டுள்ள நிலையில் டொயோட்டா லங்கா நிறுவனம் முதலாவது தொகுதி வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளது. வாகன இறக்குமதி தடை விதிக்கப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னர் தற்போது சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு அனுமதிக்கு அமைய டொயோட்டா லங்கா நிறுவனம் பேருந்துகள் மற்றும் வேன் உள்ளிட்ட 26 வாகனங்களை இலங்கைக்கு கொண்டு வந்துள்ளது. இதற்கிடையில் சாரதி உட்பட 10 அல்லது அதற்கு மேற்பட்ட பயணிகளை ஏற்றி செல்லும் கார்கள், முக்கிய பிரமுகர்கள் அல்லது பொருட்களை ஏற்றி செல்வதற்கு வடிவமைக்கப்பட்டு விசேட வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் விசேட நோக்க வாகனங்கள் என்ற பிரிவில் இருந்து அகற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ஜப்பானில் 5 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் வழங்கியுள்ள நிலையில் வாகன இறக்குமதியின் போது அரசாங்கத்திற்கு தமது சங்கம் பூரண ஒத்துழைப்பை வழங்கும் என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே தெரிவித்தார். அதன்படி ஜப்பானில் 7 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட கார்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி அளிக்குமாயின் மேலும் குறைந்த விலையில் வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் 10 வருடம் பயன்படுத்தப்பட்ட பார ஊர்திகளையும் 3 வருடங்கள் பயன்படுத்தப்பட்ட இலத்திரனியல் வாகனங்களையும் இறக்குமதி செய்ய அரசாங்கம் அனுமதி வழங்கும் என்று நம்புவதாக குறிப்பிட்டிருந்த அவர் புதிதாக 30 லட்சம் ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்படும் விட்ஸ் கார்கள் 6 லட்சம் ரூபாவுக்கு ஜப்பானிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும். பின்னர் இலங்கையில் அதனை சாதாரண விலைகளில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே மேலும் தெரிவித்துள்ளார்.